ஓம் சாந்தி 16/8/2024 B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியவான் மற்றும் குஷி நிறைந்த ஆத்மாக்களாவோம். இந்த பூமியில் பகவான் எப்படி தன்னுடைய நடிப்பை நடிக்கின்றார், இந்த சிருஷ்டியில் அவருடைய பாகம் என்ன, எப்படி காரியங்களை செய்கின்றார், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அன்பை கொடுத்து, திருஷ்டி கொடுத்து, அலங்கரித்து வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். நம்முடைய உண்மையான ஸ்திதியை அனுபவம் செய்விக்கின்றார். பகவானுடன் சேர்ந்து நடிக்கக்கூடிய நடிப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. நம்மிடம் குஷிக்கு குறைவே இல்லை. குஷியை பாபா நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அனைத்து கஜானாக்களையும் பாபா நமக்கு கொடுக்கின்றார். குழந்தாய், என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று கூறுகின்றார். நம்முடைய புத்தியை ஏகாகிரதா நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாபா வள்ளலாக வந்திருக்கின்றார். அவர் நமக்கு கூறுகின்றார், குழந்தாய், அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டு நான் பரந்தாமத்திற்கு சென்று ஓய்வாக அமர்ந்து கொள்வேன் என்று அனைத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நமக்குள் அனைத்து கஜானாக்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பாக்கியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அழகான சமயத்தை பாருங்கள். என்ன கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, என்ன கிடைக்கப் போகின்றது. குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருங்கள். நம்முடைய குஷி பிரெயினில் சல்வெட்டை வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய குஷி வியாதிகளையும் சரி செய்கின்றது. குஷி முகத்தில் பொலிவை கொண்டு வருகின்றது. நம்முடைய முகத்தின் பொலிவின் மூலமாக அதிகமாக சேவை நடைபெறுகின்றது. திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள். நாம் எப்பொழுதும் குஷியாக இருக்க வேண்டும் என்று. உலகத்தில் குஷியின் பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பணம் நிறைந்தவர்கள் கூட, செல்வந்தர்கள் கூட குஷியாக இருப்பதில்லை. மன அழுத்தம் அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு காரியங்களிலும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். உலகத்தில் பலர் மனோவியாதியில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குஷியாக இருப்பதற்கு அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குஷியை தானமாக கொடுக்க வேண்டும். நம்முடைய வைப்ரேஷனில் அதிகமாக சக்தி இருக்கின்றது. இதன் மூலம் அவர்களுடைய கவலையை நாம் அகற்ற முடியும். என்னை போன்ற பாக்கியசாலி ஆத்மா யாரும் இல்லை என்ற குஷியில் நடனமாடுங்கள். பகவானிடம் பாலனையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பகவானின் அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பகவான் அனைவருடைய பாக்கியத்தையும் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார். அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் நடனமாடிக் கொண்டிருக்கின்றார். ஆழமான ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாக்கியத்தை பாருங்கள். குஷியில் நடனமாடுங்கள். மாயையின் எந்த ஒரு பிரபாவமும் நம்முடைய குஷியை அபகரித்துவிடக் கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை அல்லது காட்சியும் நம்முடைய குஷியை அபகரிக்க கூடாது. இதில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். மாயை நம் பின்னால் இருக்கின்றது. நாம் குஷியாக இருப்பதை அது தடுத்துவிடும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய குஷியை அபகரிக்கின்றது என்பதை சோதித்துப் பாருங்கள். மற்றவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம், மற்றவர்களிடம் எதை நாம் எதிர்பார்க்கின்றோம், இதன் காரணமாக குஷியை நாம் இழந்து விடுகின்றோம் என்பதை சோதியுங்கள். மற்றவர்கள் தவறு செய்கின்றார்கள். நம்முடைய குஷியை இழக்கக்கூடிய காரியத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? அவர்களிடம் குறை இருக்கின்றது. இழப்பு நமக்கு ஏன்? அவர்களுடைய குறைகளை நம்முடைய புத்தியில் தாரணை செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய குஷியை நாம் ஏன் சமாப்தம் செய்ய வேண்டும்? மற்றவர்களை பற்றி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? நம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய சரியான சமயம் இதுவே ஆகும். இந்த வாழ்க்கை மகான் காரியங்களை செய்வதற்காக பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் நிரந்தரமாக சிரேஷ்ட வைப்ரேஷனை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நடந்தாலும் தெரிந்தாலும் லைட் ஹவுஸாக இருக்க வேண்டும். இதன் மூலம் முழு உலகத்திற்கும் பிரகாசமான வெளிச்சம் கிடைக்க வேண்டும். நம்முடைய பிரகாசத்தின் மூலமாக அனைவருக்கும் வைப்ரேஷன் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சிரேஷ்டமான வைப்ரேஷன் முழு உலகத்திற்கும் இப்பொழுது அவசியம் தேவைப்படுகின்றது. அதற்கான நேரம் இதுவே ஆகும். நாம் கல்பவிருட்ச மரத்திற்கு கீழே இருக்கின்றோம். நம்முடைய குஷி அனைவருக்கும் வரதானமாக அமைந்துவிடும். ஆகவே சிறு சிறு விஷயங்களை பற்றி சிந்தித்து நம்முடைய குஷியை நாம் இழந்துவிட வேண்டாம். முழு நாளும் ஈஸ்வரிய பிராப்திகளை நினைவு செய்து குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்போம். மற்றும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை பாபாவிற்கு அழைப்பு கொடுப்போம். பாபா நாம் அழைப்பு கொடுத்ததும் கீழே இறங்கி வந்துவிட்டார்.
அவருடைய வரம் தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.